நீங்களும் வீடு கூட்டுறதுக்கு சீமார் வாங்கி இப்படியெல்லாம் ஏமாந்துருக்குறீங்களா? இங்கே பாருங்கள் நான் எப்படி ஏமாந்துருக்கிறேன்னு. ஆனால் இது வரைக்கும் சீமார் வாங்கி இந்த மாதிரி இவ்வளோ ஒரு துகள் அதில் காயாக இருக்கிறது நான் பார்த்ததே இல்லை. இப்போ இப்படி நீங்கள் கவரை பிரித்து எடுத்துங்க. ஆனால் எடுத்த உடனேயே கவருக்குள்ளேயே இவ்வளவு இருக்கும். அப்புறம் வெளியில் எடுத்து இப்படி உதற புழு 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 புழுன்னு உழுகுது. அதில் இருக்கிற காயா இல்லை அதில் என்னன்னே தெரியல. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சீமாரி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இது தெரியவே இல்லை எனக்கு. விழுகும் ஆனால் இவ்வளோ விழுந்து நான் பார்த்ததில்ல. அதுக்காகவே பார்த்து பார்த்து வாங்குவேன். இந்த வாட்டி ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா நீளமாக இருக்குது, நின்றுக்கிட்டே கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வாங்கியெல்லாம் ஏமாந்துருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். இதுக்கு வேறு வலையெல்லாம் போட்டு அடித்து விட்டு, ஏன்னா இடையில ஒடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு வலையெல்லாம் போட்டு அடித்து விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ இது சீக்கிரம் போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னுமே கூட்ட கூட்ட விழுந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதில் பூராமலே இன்னும் முடிச்சு முடிச்சா இருக்குது. அங்கே பாருங்கள் பூராமே முடிச்சா இருக்குது. இது என்ன செய்கிறதுன்னு தெரியல. இது கூட்டி இல்லைன்னா அரைப்படி வருமாட்ட தெரியுது. இது இந்த நம்ம வீட்டு குப்பை கூட்டுறதா இந்த சீமாத்தில் விழுகிற குப்பை கூட்டுறதான்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அந்த அளவுக்கு குப்பையாக இருக்குது. நம்ம வீடு கூட்டி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் வாங்குகிறோம். ஆனால் இதில் இருக்கிற குப்பையே ஏகப்பட்ட குப்பை இருக்க மாட்டே தெரியுது.